ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோதுமை மாவு கேக்கு தான் பார்க்க போகிறோம். அதுவும் இவ்வளோ ஈஸியாகவும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. செய்ய ஆரம்பிச்சிடலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். வந்துருச்சு. நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 3/4 கப்பு ஜீனியை வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அந்த ஜீனி பவுடர் கூடவே ஏலக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த ஜீனி பவுடரை நம்ம கோதுமை மாவு வச்சுருந்தோம்ல அது கூட சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா 1 பிஞ்ச் அளவு, அரை கப் அளவுக்கு ஆயில் சேர்க்கலாம். இந்த ஆயில் வந்து நம்ம அன்னைக்கு ரேஷன் ஆயில் காய்ச்சி வச்சு தான் யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏற்கனவே எங்களோட யூடியூப் பேஜில் கொடுத்துருப்போம். அதை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அந்த ஆயிலை வந்து அரை கப் அளவுக்கு நம்ம இந்த பவுடரில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால். இது வந்து கைவிடாமல் ஒரே சைடு தான் கிண்டணும். நீங்கள் மாற்றி கிண்டிங்கன்னா கேக் சரியாகவே வராது. இப்போ இந்த சைடு கிண்டிங்கன்னா இந்த சைடு தான் கிண்டணும். கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும். அந்த குட்டி சங்க்ஸ்லாம் இல்லாத அளவுக்கு கலக்கிட்டே இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் நெய் போட்டு சேர்த்துக்கோங்க. நெய்யோ இல்லை ஆயிலோ போட்டுக்கோங்க. நல்லா ஃபுல்லாக தடவிடுங்க. உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் அது கூட போட்டுக்கோங்க. நல்லா நெய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் கோதுமை மாவு இருக்குல்ல அதையும் போட்டுக்கலாம். அந்த நம்ம பாத்திரம் வச்சுருக்கோம்ல அதில் ஊற்றிடலாம். பபிள் ஸ்டோர் ஆனால் கேக் நம்மளுக்கு சரியாகவே வராது. அதனால நம்ம கீழே தட்டணும். பார்த்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் குக்கர் எடுத்து அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த குக்கர் வந்து சூடாகணும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி விசிலும் போடாமல் கீழே பெல்ட்டும் போடாமல் நம்ம இதை மூடி வச்சிருவோம். விசிலும் போடக்கூடாது, பெல்ட்டும் போடக்கூடாது. இப்போ வந்து நம்ம இதை குக்கரை மூடி வச்சுருவோம்.
இப்போ நல்லா இது சூடாகட்டும். இப்போ வந்து நம்ம அதை திறந்து பார்ப்போம். நல்லாவே சூடாயிடுச்சு. இப்போ வந்து இந்த பாத்திரம் அளவுக்கு ஒரு மூடியை எடுத்து செட் பண்ணிக்கிட்டு அதை எடுத்து உள்ளே வச்சிடலாம். அப்படியே மெதுவாக வச்சுக்கோங்க. இது வந்து நாலா பக்கமுமே ஒட்டவே கூடாது. நல்லாவே ஒரு கட்டியை வச்சு கேப் பார்க்கணும். இப்போ வந்து இந்த குக்கரை வந்து மூடிடலாம். மூடிட்டு 3/4 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். ஃபுல்லில் வச்சு 3/4 மணி நேரம் அப்படியே விட்டுடலாம். சிம்மிலே வச்சுக்கலாம். இப்போ வந்து 3/4 மணி நேரம் சிம்மிலே வச்சுக்கலாம். அம்மா இப்போ பார்த்தீங்கன்னா 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்துச்சுன்னு பார்க்கலாமா? நல்லா ஒட்டவே இல்லை. இந்த மாதிரி கட்டி கொட்டி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒட்டவே இல்லை. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். கத்தியை வச்சு ரவுண்டாக நறுக்கி வெட்டி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் கேக் ஆறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு